வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கூடவே இருப்பாங்க, ஆனால் எதையும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பேசும்போது உங்களையே பார்த்துட்ருப்பாங்க, ஆனால் நீங்கள் பார்த்தா அவங்க பார்வையை இன்னொரு பக்கமாக திருப்பிப்பாங்க. ஒருவேளை இவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மை என்னன்னா, ஒருத்தர் தன் காதலை மறைக்கலாம், ஆனால் அவங்க ஆழ்மனம் வெளிப்படுத்துகிற சிக்னல்ஸை அவங்களால மறைக்கவே முடியாது. இன்றைக்கி அந்த மாதிரி சிக்னல்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருத்தர் உங்களை ரகசியமாக நேசிக்கிறாங்கன்னு வைங்களே, அவங்கள அறியாமலே அவங்களோட உடல் மொழியும் செயல்பாடும் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற முக்கியமான 7 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். கடைசி 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பாடி லாங்குவேஜ் காட்டி கொடுத்துரும். தயாராக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஓர பார்வை அல்லது திருட்டு பார்வைன்னு சொல்லுவாங்க. சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கண்கள் அவங்கள ஒரு காந்தம் போல தேடிக்கொண்டே இருக்கும். ஒரு குரூப்பில் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லா கவனித்து பாருங்கள், அவங்க மற்றவங்கள பார்க்காம உங்களை மட்டுமே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஜோக்கை ரசிச்சிங்களான்னு பார்த்து தான் அவங்களுக்கு சிரிப்பு வரும். அதை அவங்க ரொம்ப முக்கியமாக கவனிப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கும்போது டக்குன்னு தன்னுடைய பார்வையை வேறு பக்கமாக திருப்பிப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. மெமரி பவர். எனக்கு மல்லிகை பூ வாசனை பிடிக்காதுன்னு போன வருஷம் சொன்னேனே, அதை எப்படி இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுறவண்ணம் கேட்பாங்க. மற்றவங்க உங்ககிட்ட கவனிக்காத சின்ன சின்ன விருப்பு வெறுப்புகளையும் அவங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதோட ஞாபகத்தில் ரொம்ப நல்லாவே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க மனசில் நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு விவிவிவிஐபி. ஐ எம் ஹியர் ஃபார் யூ. உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட அவங்க தான் முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. ஒரு பைக் மெக்கானிக் கிட்ட போகிறதுல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறது வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு வருவாங்க. மற்றவங்களுக்காக செய்யாத உதவியை உங்களுக்காக மட்டும் செய்கிறாங்கன்னா அதில் ஏதோ சம்திங் இருக்குது. அது வெறும் நட்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதையும் கொஞ்சம் கான்சிடர் பண்ணுங்கள். அடுத்தது, அவங்க உங்கள் முன்னாடி வரும்போது கொஞ்சம் பேனிக் ஆவாங்க. கைகளை பிசைகிறது, தலைமுடியை அடிக்கடி சரி செய்கிறது, அல்லது பேசும்போது தடுமாறுறது, இது போல் இதெல்லாம் தான். ஏன்னா உங்கள் முன்னாடி அவங்கள ரொம்ப பெஸ்ட்டாக தெரியணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நினைக்கிறாங்க. அந்த பயம்தான் அவங்கள அப்படி செய்ய வைக்குது. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஃபன்னியாக கூட இருக்கும். அதாவது சோஷியல் மீடியா. நீங்கள் ஒரு ஸ்டோரி போட்டால் ஒரு நிமிஷத்தில் முதல் ஆளாக வந்து நிற்கிறது யார்? மெசேஜ் பண்ணாமல் ஓகேன்னு கூட மொட்டையை அனுப்பாமல் பேச்சை வளர்க்க ட்ரை பண்ணுறாங்களா? அவங்க ஃபோனில் மற்ற மெசேஜை விட உங்கள் சேட் பாக்ஸ் தான் எப்போதும் ரொம்ப டாப்பில் இருக்கும். இது சும்மா இல்லை ஃப்ரெண்ட். நாங்கள் இந்த வீடியோவில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கடைசி 2 சிக்னல் ரொம்ப முக்கியமானது. வாங்க அதை பார்க்கலாம். உங்கள் முன்னால்
அவங்க தங்கள் ஈர்ப்பை மறைக்க முயலும்போது ஒருவித பதற்றம் உருவாகும். அதை சமாளிக்க அவங்க அடிக்கடி சிரிப்பாங்க. சீரியஸான விஷயத்தை பேசும்போது கூட அவங்க லேசாக ஸ்மைல் பண்ணுவாங்க அல்லது அழகா க்யூட்டாக சிரிப்பாங்க. இது உங்களை ஏளனம் செய்வது அல்ல, உங்களை பார்க்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சியும் அதோட கலந்த பதற்றத்தையும் மறைக்கிறதுக்காக அவங்க செய்கிற ஒரு அழகான க்யூட்டஸ்ட் முயற்சி தான் அது. அடுத்தது முக்கோண பார்வை. இது ரொம்ப அழகானது. இது காதலில் இருப்பவர்கள் மட்டுமே செய்யும் ஒரு பார்வை. அவங்க உங்களை பார்க்கும்போது முதல்ல ஒரு கண்ணை பார்ப்பாங்க, பிறகு அடுத்த கண்ணை பார்ப்பாங்க, பிறகு உங்கள் உதடுகளை பார்ப்பாங்க. இப்படி முதல் வலது கண், இடம், உதடு, இப்படி மாற்றி மாற்றி பார்ப்பாங்க. இது முக்கோண பார்வைன்னு சொல்லுவாங்க. ஐ மவுத் சிஸ்டம். இது வெறும் நட்பு பார்வையே அல்ல, இது மிகவும் அழகான காதலை வெளிப்படுத்துகிற ஒரு அழகான வெளிப்பாடு. சரி, இப்போ நாம் இந்த முக்கியமான 7 சிக்னல்ஸையும் இந்த 7 அறிகுறிகளையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன வேலை. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நபர், அவரிடம் இதில் எத்தனை அறிகுறி இருக்குன்னு சோதிச்சு பாருங்கள். இது நாங்கள் சொன்ன 7ல் 1லேருந்து 3 வரைக்கும் மேட்ச் ஆனிச்சுன்னா அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகலாம், அது உங்களோட சாமர்த்தியம். 4லேருந்து 6 இருந்தால் அது ஒரு நல்ல ஈர்ப்பு. லவ்வும் ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக லவ்வாக மாற வாய்ப்பு அதிகம் இருக்குது. 7 இருந்துருச்சுன்னு வைங்களே, 7 வந்துருச்சுன்னு வைங்களே, வாழ்த்துக்கள். அவங்க உங்களை ரகசியமாக இல்லை, ரொம்ப ரகசியமாக காதலிக்கிறாங்க. ஆனால் பொறுமையாக இருங்க. இதெல்லாம் விட ரொம்ப அட்வான்ஸாக அவங்க உடம்பே அவங்களுக்கு தெரியாமல் கொடுக்குற பயாலஜிக்கல் சிக்னல்ஸ் சிலது இருக்குது. அதை நான் அடுத்த காணொளியில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் இது போல காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.